நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்ய வேண்டும் என்று பேச்சு வழக்கில் ஒருவர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாகவே நேரம் என்ற ஒன்றே இல்லாத பகுதி, அதாவது நோ டைம் ஜோன் லொகேஷன் என்று நம் பூமியில் ஒரு பகுதி உள்ளது. இந்த இடத்தில் நாம் மற்ற இடங்களில் பயன்படுத்துவது போல டைம் ஜோனை பயன்படுத்த முடியாது. நாம் என்றாவது ஒரு நாள் இன்று என்ன நாள், என்ன கிழமை, என்ன நேரம் என்று தெரியவில்லையே என்ற குழப்பத்தில் இருந்திருப்போம். இந்த குழப்பம் உங்களுக்கு எப்போதுமே இருந்தால் எப்படி இருக்கும்? நம் பூமியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சூரியன் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மறையும், ஒரு முறை மட்டுமே உதிக்கும். அதனால் இந்த இடத்தில் நீங்கள் கடிகாரமோ வாட்சோ வைத்திருந்தாலும் சரியான நேரத்தை உங்களால் கூற முடியாது. அந்த விசித்திரமான இடம் நம் பூமியின் வடதுருவம் என்று கூறுகிறார்கள். நம் பூமியில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு டைம் ஜோன் பின்பற்றப்படும். இந்த டைம் ஜோன் வானத்தில் இருக்கும் சூரியனை கொண்டு கணிக்கப்பட்டிருக்கும் என்பதால் இடத்திற்கு இடம் இது மாறுபடும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நம் பூமியின் மேப்பை எடுத்து பார்த்தால் அதன் குறுக்கே வடதுருவத்திலிருந்து தென் துருவத்திற்கு கோடுகள் வரையப்பட்டிருக்கும். இதில் 2 கோடுகளுக்கு மத்தியில் இருக்கும் பகுதி ஒரு டைம் ஜோனை கொண்டிருக்கும். இப்படி பூமியானது 24 டைம் ஜோன்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 24 கோடுகளும் பூமியின் வடதுருவ பகுதியில் சந்திக்கும். பூமி ஒரு அச்சை ஆதாரமாக வைத்து சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சியால் தான் இரவு பகல் என்று நிகழ்கிறது. துருவ பகுதியில் இந்த ஒரு நாள் கணக்கு செல்லாது. ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே சூரியன் உதயமாகும். உதயமான சூரியன் மீண்டும் ஒரு முறை மட்டுமே மறையும். இந்த அதிசயம் வடதுருவத்தில் மட்டுமே நிகழ்கிறது. இதனால் மார்ச் முதல் செப்டம்பர் வரை முற்றிலும் பகலாகவும் மீதி உள்ள மாதங்கள் முற்றிலும் இரவாகவும் இருக்கும். அப்படி என்றால் இங்கு வசிக்கும் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற சந்தேகம் வரலாம். உண்மை என்னவென்றால் இந்த பகுதியில் மனிதர்களே வசிக்க முடியாது. இது முற்றிலுமாக ஐஸ் கட்டி நீரால் சூழப்பட்டுள்ள ஒரு பகுதியாகும். இந்த ஐஸ் கட்டிகள் நகர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் இதனை வரையறுக்க முடியாது. மேலும் ஒரு இடத்தை கூட குறிப்பிட்டு கூற முடியாது. இதனால் ஒரு இடம் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்காது. நிலப்பரப்போ அல்லது மக்கள் நடமாட்டமோ இல்லாத இந்த பகுதி ஆர்டிக் பெருங்கடலின் மத்தியில் அமைந்துள்ளது. எப்போதாவது ஆராய்ச்சி பணிக்காக பயணிப்பவர்கள் அந்த பகுதியை கடந்து சென்றால்தான் உண்டு. அப்போது அந்த வழியாக செல்லும் போது எப்படி நேரத்தை கணக்கிடுவது என்று கேட்டால் அதற்கு பல வழிகள் உள்ளதாம். அந்த வழியாக பயணிப்பவர்கள் அருகில் இருக்கும் டைம் ஜோனை பின்பற்றலாம், அல்லது அவரவர் நாட்டின் டைம் ஜோனை கூட பின்பற்றலாம். அது சரி, தென் துருவத்திற்கும் இதே கணக்குதானா என்று கேட்டால் அதுதான் இல்லை. தென் துருவத்தில் பல ஆராய்ச்சி கூடங்கள் நிறுவப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு ஆராய்ச்சி கூடத்திலும் ஒவ்வொரு டைம் ஜோன் பின்பற்றப்படும் என்று கூறப்படுகிறது. இது மற்றொரு அதிசயமாகும். நம் பூமியில் நேரத்தை நாம் முறையாக பின்பற்ற முடியாத ஒரு இடமும் உள்ளது என்பதை கேள்விப்படும் போது வியப்பாக உள்ளது. உண்மையிலேயே இயற்கை மனித சக்திக்கு அப்பாற்பட்டதுதான். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.